சென்னை தான்ப்பா. சென்னையிலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். டாடி சென்னையிலேருந்து உள்ளே வரணும். சென்னை தானே அது? சென்னையிலேருந்து அவுட்டு. எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு வேளை நாங்கள் கடல் அனுகிரகத்தால் வந்து நாங்கள் ஒரு லேண்டு வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல தான் வாங்க ஆசைப்படுறோம். நேச்சர் பிளேஸில் ரொம்ப காத்தோட்டமாக, ரொம்ப பொல்யூஷன் இல்லாமல், அதிக வண்டி போகாத. ஆனால் ஃப்யூச்சருக்குள்ளே அதுவும் ஃபில் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது. எல்லா இடத்தையும் ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணிடுவாங்க போல். பட் அட்லீஸ்ட் இப்போதைக்கு ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், மரத்தடியில் பாருங்கள் சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. பிஸி ஹாஸ்டல்ஸ் அப்படின்னா ஓ ஹாஸ்டலில் இருக்கீங்க? அப்படியே பிரதர், எனக்கு தெரியாது பிரதர். சரி. திருப்பலாமா கேமராவை? பார்க்கலாமா? நீ திருப்பிக்கும். ஓ அப்படிங்களா பிரதர்? ஓகே 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 பிரதர். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக பார்த்துக்குங்க, ஹெல்த் பார்த்துக்குங்க. ஹெல்த் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும். டைமுக்கு சாப்பிட்ருங்க. డాడీ నాట పక్క పోసేస్తాను, పక్కన నడిచిపోతాను. சும்மா ஒரே இடத்துல நின்று போடாமல் கொஞ்சம் நடப்போமே, கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. ஓ இங்கே அன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், சூரப்பழம் சொல்லிடுங்க. அது இங்கேயும் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பழம் இருக்குது, இந்த பக்கம் பழமே இல்லை. பக்கம் எல்லாம் காயாக இருக்குது. ஆனால் அந்த சைடு பழம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன வயசில் காட்டில் அந்த கிராமங்களில் வந்து ஓரங்களில் அது என்ன சொல்லுவாங்க, கழனின்னு நினைக்கிறேன். கழனி கிடையாது, அதுக்கு பேர் வந்து இந்த ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு போவாங்கள்ல, காலியாக இருக்கும் இடம், அந்த இடத்த சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகத்தில் மறந்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற மாதிரி டீ கடையில் டீ குடிக்கிறதோ, ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றதோ, இல்லாட்டி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதோ இருக்காது. அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வயல் ஓரத்தில் இந்த அந்த 2 பக்கம் அந்த நடந்து போகிற ஓரங்களில் இருக்கும் இல்லையா, இந்த சைடில் ஏதாச்சும் ஒரு செடி இருக்கும், ஒரு பழம் இருந்தால் பறித்து சாப்பிட்டு போகிறது. அதே மாதிரி அந்த சைடில் அங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்னு ஒன்று வாங்கவே முடியாது இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஒரு மாந்தோப்பை பார்த்தோன்னா மாம்பழம் இருந்தால், மாங்காய் இருந்தால் பறித்து சாப்பிட்றது. அதே மாதிரி அது அப்படி தான் இந்த சூரப்பழமும். இந்த கள்ளிப்பழம் கூட சொல்லுவாங்கள்ல, இந்த சப்பாத்தி கள்ளி, அதுவும் அப்படி தான். எப்படின்னா அந்த சிகப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்ற மோட்டிவ் கிடையாது. பட் அந்த டைமில் நம்ம நடந்து போவோம் ஒரு காட்டுமேட்டில் இருக்கும்போது, அதெல்லாம் ஒரு மெமரி தான். அதெல்லாம் யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு வேளை அந்த மாதிரி யாராவது காற்று சத்தம் இங்கே கேட்குதா? செம்மையாக இருக்குது பிரதர், சும்மா சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு எப்போயுமே பிரதர், நான் நிறைய வீடியோஸில் எங்களோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோஸை பார்த்தவங்களுக்கு எனக்கு நேச்சர் அவ்வளோ பிடிக்கும், இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும்னுட்டு. ஸோ அதனால தான் ரிப்பீட்டடாக நாங்கள் இங்கே வரோம், ரிப்பீட்டடாக இதையே சொல்கிறேன். ஸோ ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் பனைமரம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குங்க. நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் எப்படி சொல்கிறதுனா, வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து இந்த மாதிரி நேச்சரை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். நான் மிஸ் பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன் அப்படி. ஓகே, டேக் கேர், டாட்டா. வீட்டுக்கு போய் பார்க்கலாம், பாய்.